விக்கிரவாண்டியில் 20% ஓட்டு இருக்குன்னு ஜான் ஆரோக்கியசாமி ஐயா கருதினாரு. பேசி விட்டுருங்க, விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, விஜய்க்கு 20% ஓட்டு இருக்குன்னாரு. நம்ம போன்றவர்கள் பலம் நிரூபிக்காதவங்களுக்கு ஓட்டு கிடையாது. விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல விஜய் வெட்டுங்கிறத சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப பலம் நிரூபிக்காத விஜயை எந்த அளவுக்கு நம்ம மதிச்சு கொண்டு போறதுங்கிறதுல விக்கிரவாண்டி பாடம் சீமானுக்கு விஜய் பற்றிய மாறுபட்ட சிந்தனையும் கொடுத்திருக்குது. விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது 8.2% வாக்கு சீமான் எடுத்ததுல திருமாவுக்கு சம் கிரெட்ஜஸ் இருக்கு. அதனாலதான் பலம் நிரூபிக்காத விஜய்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதன் மூலமா சீமானுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைக்கலாங்கிற எண்ணம் திருமாவுக்கு இருக்கு. ஆனா விமர்சனம் தானே செய்யறாரு விஜயுமே. அது என்றாலும் கூட அதுல பல 214 பெரியாருக்கு எதிராக திராவிட கட்சிகளுக்கு எதிராக களத்துக்குள்ள நின்னா 18 வரும்னுக்கிறார். மேலும் பல இஷ்யூஸ் அவுட் இருக்குது. அந்த இடத்துக்குள்ள ஜான் ஆரோக்கியசாமி போன்றவங்க எல்லாம் பெரியாரை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லும் போது சீமான் அதை ஏற்றுக்கிட தயாரா இல்ல. கூட்டணிக்காக பெரியார் எதிர்ப்பை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாண்டாம், பெரியார் எதிர்ப்புல நம்ம நின்னுறலாம், 15 to 20% வாக்கு வரும்னு அவரு நம்புறாரு. பறையர் அணிக்கும் வன்னியர் அணிக்கும் போட்டிங்கிறதுல அதிமுகவே பலகீனப்பட்டு போகலாங்க. நாங்க களம் அதுதான். இப்படி ஒரு களத்துக்குள்ள மாட்டிடக்கூடாதுன்னு தான் எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு வெளியேறினார். பாஜகவில் தமிழ்நாட்டுக்குள்ள 4 பேருக்கு சீஃப் மினிஸ்டர் ஆசை இருக்கு. டெல்லியில இருக்க ஒருத்தருக்கும் சீஃப் மினிஸ்டர் ஆசை இருக்கு. யார் அந்த 4 பேர்? மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். பிஎஸ்சி, எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் கேஷமுத் ஷாம்பு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடியே மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது உருவாகி எப்படி விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரி இந்த முறையும் மக்கள் நல கூட்டணி மாதிரி இன்னொரு கூட்டணி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜய் அவர்களையும் முதலமைச்சர் வேட்பாளராக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாமக அப்படின்னு சொல்லப்படுதுல. பாமக அன்னைக்கு மாற்றம் முன்னிட்டு அன்புமணி தனியாக தான் நின்னாங்க. மக்கள் நல கூட்டணிக்குள்ள அவங்க வரல. இன்னைக்குள்ள சூழ்நிலையில 50-50 2.5 வருஷம்னு ஒரு இது பண்ணலாம். அதுல 2.5 வருஷம் யாருக்குங்கிறதுல அது விஜய்க்கு அவங்க விட்டு கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு. அவங்க பலம் இருக்குது, பலத்த சக்தி. விக்கிரவாண்டியில 2வது வந்திருக்காங்க. அவங்கள கண்டு அச்சப்பட்டு 3வது பேர் 3 எடப்பாடியை ஒதுங்கி இருக்கிறாங்க. வட தமிழகத்துல திமுக அணி விஜய் பாமக அணின்னா பறையர் அணிக்கும் வன்னியர் அணிக்கும் போட்டிங்கிறதுல அதிமுகவே பலகீனப்பட்டு போகலாங்க. ஏன்னா அங்க களம் அதுதான். அப்படி ஒரு களத்துக்குள்ள மாட்டிடக்கூடாதுன்னு தான் எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு வெளியேறினார். சும்மா அங்கே விவரம் தெரியாம சும்மா அங்கே சப்பக்கட்டு கட்டணும், முட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக ஜெயலலிதா இடைத்தேர்தல் நிற்கல, கலைஞர் இடைத்தேர்தல் நிற்கலாம் சும்மா பேசிட்டு இருப்பாங்க. ரியல் விஷயம் என்னன்னா 10.5 என்ன கருத்து சொல்ல இவர் வன்னியர் திண்ணை பிரச்சாரம் பண்ணுவார். அதில் நம்ம 3வது போயிட்டோம்னா அது பெரிய செட்பேக் ஆயிருன்னு தான் எடப்பாடி அங்கே நிற்கல. ஸோ அவங்களும் நம்மளும் விஜய் நின்னோம்னா நமக்கும் திமுக அணிக்கு தான் ஃபைட்டு வரும். அதில் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா விஜயை வச்சு கொஞ்சம் இதர எம்பிசி கம்யூனிட்டி, இதர ஜாதிகள் இதெல்லாம் கொஞ்சம் விழுந்துட்டா இவங்க வன்னியரை கன்சால்டேட் பண்ணிட்டாங்கன்னா விஜய் மூலமாட்டு எதிர்ப்பு ஓட்டு 2ஆக பிரியும். ஒரு நாயுடுவை எடப்பாடி போட்டாருன்னா, ஒரு ரெட்டியாரை திமுக போட்டாருங்கன்னா அந்த பாமக எதிர்ப்பு ஓட்டு 2ஆக பிரியும். அப்போ எதிர்ப்பு ஓட்டு சதறதுல 2014 அன்புமணி கடைசி அவங்க பெற்ற வெற்றி. 2014 6 சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கி ஒரு மக்களவை தொகுதியில் அன்புமணி வெற்றி பெற்றார். அது அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருந்தது. அந்த வெற்றிக்கு காரணமே திமுகவும் அதிமுகவும் பாமக எதிர்ப்பு வாக்குகளை பிரித்ததுனால தான் 2014 அன்புமணி அந்த வெற்றியை பெற்றார். அதே அன்புமணி பாமகங்கிற ஒரு தர்மபுரியில் பெரிய சக்தியோடு அதிமுகங்கிற 35% வாக்கெடுத்த ஒரு கட்சியோட சேர்ந்து 70% வாக்கெடுக்க வேண்டிய இடத்துல பொருந்தா கூட்டணி ஆகி அதிமுக வாக்கெல்லாம் பாமக எதிர்ப்பு வாக்காட்டு திமுகவுக்கே போய் தோத்து போனார். 60 ஓட்டில் தான் தோத்து போனார். 60 வெள்ளாள கொன்ற ஓட்டில் தான் தோத்து போனார். 60 வெள்ளாள கொன்ற ஓட்டில் தான் தோத்து போனார். அப்போ இங்கே திமுக, அதிமுக, திராவிட இயக்கம், தமிழ் தேசியம், இன்னும் இந்துத்துவா அது இதுன்னு 1000 இல்லைன்னு சொல்லலை. அதையும் தாண்டி ஒரு வன்னியர் மந்திரி ஆகி மேலே போயிடக்கூடாதுன்னு வெள்ளாள கொன்ற 60 குறி வச்சு அடிக்கிறக்கூடிய ஒரு அரசியலும் அங்கே களத்துக்குள்ளே இருக்குது. இதை தான் MC பாலண்ணன்ட்ட போன வாரம் நார்வேல் போகும்போது ஆசி வாங்கிட்டு வந்தேன். அவர் காமராஜர் ஏற்றுனவர், அதிமுக அவைத்தலைவராக இருந்தவர், ராஜ்யசபா உறுப்பினர், திமுக மாவட்ட செயலாளர், பின்னர் டிப்பில் கள அரசியலை சொல்லக்கூடியவர். அவர்கிட்ட தான் கள அரசியலை படிச்சுட்டு வந்தேன். நார்வேலில் நாடார் ஐடென்டிட்டிக்கு எதிராக நாடார்கள் மத்தியில் வெள்ளாளர், மற்ற நாயர், மற்ற சமூகங்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு ஓட்டு உண்டுங்கிறத சொன்னார். அவர்கிட்ட இருந்து படித்தது தான் அந்த எதிர்ப்பு ஓட்டு வட தமிழகத்தில் இருக்குங்கிற நான் கண்டுபிடிச்சேன். அது நமக்கு அதில் குருன்னு சொன்னால்
ஷார்ப் எஜ்டு பிரெயின் உள்ள கள அரசியல் தெரிஞ்ச MC பாலா அண்ணன் தான். அவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். அதே தன்மைகள் வந்து பொருத்தி பார்த்தா சோஷியோமெட்ரியில் பல இடங்களில் பொருந்தி வரும். அந்த சோஷியோமெட்ரியில் ஒரு சைடு பாமக எதிர்ப்பு வாக்குகள் குவியரை தடுத்தா, மும்முனை போட்டின்னா பலமுறை போட்டின்னா அதை தடுத்துடலாம். இப்போ நீங்கள் மயிலத்தில் கூட ஒரு சீட்டு பாமக ஜெயித்ததுன்னா சீமானுக்கு ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற அந்த கான்செப்டில் கிடைச்ச பறையர் ஓட்டு பிரிஞ்சது தான் மயிலத்தில் பாமக சில 100 ஓட்டுகளில் வெற்றி பெற்றாங்க. அப்போது தங்கள் எதிர்ப்பு ஓட்டு பிரிஞ்சா வெற்றி பெறலான்னு விஜயை கூட அவங்க சமரசம் பண்ணி சிஆர் பாஸ்கரன் ஃபார்முலாவை அவங்க ஏற்றுட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பல நிரூபிக்காத விஜய் பின்னாடி 1% பல நிரூபித்த கட்சி கூட போகாதுங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன், மறுக்க வரல. அதில் விஜயை வந்து இதுவரை ஓப்பனாக கமிட் பண்ணியிருக்கிறது கிருஷ்ணசாமி தான். 1/2% ஓட்டு எடுத்த அவர் கூட்டணி ஆட்சியில் பங்கு தரக்கூடியவங்க கூட போகணும்னு சொல்லிட்டாரு. அப்போ விஜயும் அவருக்கு ஒரு ஆப்ஷன் ஆட்டு எடுக்கிறார். விஜய் தான் ஆப்ஷன் இல்லை, விஜயும் ஒரு ஆப்ஷன் ஆட்டு கிருஷ்ணசாமி சொல்லிட்டாரு. பாமக சைடில் வெளிப்படையாக வரல, பட் அது ஒரு டாக்கு சில இதுகள் போயிட்டு இருக்குன்னு தகவல்கள் வருது. ஓகே. அண்ட் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல் எல்லாத்துலேயுமே தனித்து தான் நின்றுருக்காரு. ஆனால் சமீபத்தில் நம்மளுடைய நேர்காணலில் நீங்கள் சொல்லும்போது ஆதவன் டீம்லேருந்து விஜயன் டீம்லேருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க சீமான் அவர்கள்கிட்ட சந்திக்கிறதுக்காகவும் கூட்டணி குறித்து பேசுறதுக்காகவும் அப்படின்ட்டு. அந்த திட்டம் என்னாச்சு? அது விரும்புறாரு, இது ஜான் ஆரோக்கியசாமி விரும்புறாரு. ஜான் ஆரோக்கியசாமி சீமான்ட்ட எக்ஸ்போஸ் ஆயிட்டார். முதல்ல மக்களவை தேர்தலில் சீமானுக்கு 8% வாக்கு வரும் நான் சொன்னேன். ஜான் ஆரோக்கியசாமி இல்லையா, இது வந்து மக்களவை தேர்தல், அதனால நமக்கு 4 தான் வருங்கிற மாதிரி சொன்னார். அப்படியே டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருந்தார். நாம் வந்து சீமானுக்கு ஸ்டாண்டு கரெக்டாக இருக்குது, திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு அடிச்சுட்டா காவிரி முல்லை பெரியாறு மீத்தேன் ஈத்தேன் மற்ற இது பல பல அரசியல் கச்சத்தீவு பல அரசியல் நிகழ்வுகளை மையமாக வச்சு ஒரு வாக்கு வலிமை பெற்ற முடியும்னு நாம் சொன்னோம். சீமான் அதை தெளிவாக எடுத்து துணிச்சலா நின்று 8% வாக்கு மக்களவையிலே வந்துட்டாரு. அதுக்கு பிறகு விஜய்க்கு வந்து விக்கிரவாண்டியில் 20% ஓட்டு இருக்குன்னு ஜான் ஆரோக்கியசாமி ஐயா கருதினாரு. பேசி விட்டுருங்க, விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, விஜய்க்கு 20% ஓட்டு இருக்குன்னாரு. நம்ம போன்றவர்கள் பலம் நிரூபிக்காதவங்களுக்கு ஓட்டு கிடையாது, பலம் நிரூபிக்க முடியும் விஜய், நான் அது மறுக்க வரல. கமல்ஹாசன் நிரூபித்த மாதிரி விஜயகாந்த் நிரூபித்த மாதிரி 214 போட்டால் பலம் நிரூபிக்க முடியும். ஆனால் பலம் நிரூபிக்காதவருக்கு ஓட்டு கிடையாதுன்னு நம்ம சொன்னோம். கடைசியாக விக்கிரவாண்டி எலெக்ஷனில் விஜய் வெத்து வெட்டுங்கிறத சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ பலம் நிரூபிக்காத விஜயை எந்த அளவுக்கு நம்ம மதித்து கொண்டு போகிறதுங்கிறதுல விக்கிரவாண்டி பாடம் வந்து சீமானுக்கு வந்து விஜய் பற்றிய மாறுபட்ட சிந்தனையும் கொடுத்துருக்குது. அதை விட முக்கியமாக சீமான் அதில் என்ன பார்க்குறாருன்னா, நான் ஆன்டி பெரியாருன்னு போயிட்டேன், சரியோ தப்போ கொள்கை முரண், நான் ஆன்டி பெரியாருன்னு போயிட்டேன், இது பெரியார் மண் இல்லை பெரியாரே மண்ணுன்னு சொல்றாரு. நம்ம அவர் கருத்து, நம்ம அதுக்குள்ள நம்ம எண்ணங்களை நம்ம திணிக்க விரும்பல. அவர் இது பெரியார் மண் அல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்றதுல 16% to 15 to 20% அவருக்கு எண் 8க்கு வந்து உயர்வு தான். 8 என்னைக்குமே கீழே இறங்காது, மேல் நோக்கி தான் 8 போகும். நான் 18 வந்துருவேங்கிறதுல அவர் நம்புறாரு. அவர் அதை நம்புறாரு. 214 பெரியார் எதிராக திராவிட கட்சிகளுக்கு எதிராக களத்துக்குள்ள நின்னா 18 வரும்னுக்கிறார். மேலும் பல இஷ்யூஸ் அவர்கிட்ட இருக்குது. அந்த இடத்துக்குள்ள ஜான் ஆரோக்கியசாமி போன்றவங்கெல்லாம் பெரியாரை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சீமான் அதை ஏற்றுக்கிட தயாரா இல்லை. கூட்டணிக்காக பெரியார் எதிர்ப்பை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாண்டாம், பெரியார் எதிர்ப்புல நம்ம நின்றுடலாம், 15 to 20% வாக்கு வரும்னு அவர் நம்புறாரு. அதனாலதான் அவரோட ஒவ்வொரு இதுவும் பில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. நீட்டு மேட்டர்ல பாஜக எவ்வளவுக்குள்ள அடிக்கிறாரு, ஜம்மு காஷ்மீர் மேட்டர்ல. ஸோ அவர் தொடர்பாக வரக்கூடிய வதந்திகள் பொய் செய்திகள் எல்லாமே வந்து அவர் ஸ்ட்ரெங்தன் பண்ணி இல்ல பொய்யா சொல்றாங்க, அவர் தனிச்சு தான் இருக்கிறாரு, சுத்த வீரர்னு அவருக்கு இமேஜை வளர்த்துட்டு இருக்கு. அதை தான் நான் சொல்றேன். அது பலருக்கும் அது புரியல. நம்ம கருத்து கூடுறவர்களா லெஸ் இன்ஃபார்ம்டா என்ன பேசுறாரு, அதோட தாக்கம் என்னன்னு தெரியாம சும்மா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. யாரும் சொல்றேன்னு அவங்களுக்கே தெரியும். பட் விஜயை பொறுத்தளவுல
அவர் கூட்டணி அரசியலை விரும்பி தான் சில காய்களை நகர்த்துறாரு. இப்போ அதிமுக கூட்டணியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பக்கம் அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கோலிஷன் ரூலிங் பார்ட்டி அப்படின்ட்டு வரும்போது அவங்க ஏதோ ஒரு தயக்கத்துல இருக்காங்க அதிமுக. இல்ல ஸ்ட்ராங்காவே சொல்லிட்டாங்க கிடையாது கூட்டணி ஆட்சி அப்படின்ட்டு. ஆனா பாஜக எடுக்கிற ஒவ்வொரு நிலைப்பாட்டிலையுமே கூட்டணி ஆட்சி தான் நம்மையும் அதிகார பகிர்வு இருக்கும் அப்படின்ற ஒரு வகையில தானே பேசிட்டு இருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது ஒரு முன்னுக்கு பின் முரணா அமைஞ்சிடாத கூட்டணிக்குள்ள? கண்டிப்பா நீங்க சொல்றது இருக்குது. தம்பித்துறை அறிக்கை விட்டாரு, எடப்பாடி அறிக்கை விட்டாரு, ஆனா தீர்மானத்துல போடல. சீமானுக்கு பயந்து ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல 7 நாள் பேசாம கம்முன்னு இருந்தவங்க 8வது நாள் ஒரு தீர்மானத்துல உப்பு சப்பு இல்லாத ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு போயிட்டாங்க. பாஜக போராட்டமே நடத்துறாங்க, அவங்க போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா தனியாட்சி தாங்கிறத தீர்மானம் போடுவாங்கன்னு நானே எதிர்பார்த்தேன். தனியாட்சி தீர்மானத்தை அவங்க போடலை. தனியாட்சி தீர்மானத்தை போட்டால் பாஜகவிலிருந்து அண்ணாமலை 18% என்டிஏவாட்டும் 11.4% தாமரையிலையும் எடுத்து காட்டி சாதிச்சு காட்டின அண்ணாமலை அது எப்படி நீ நான் அரிசி கொண்டு வரேன், நீ ஊதி கொண்டு வர, ஊதி சாப்பிடலாங்கிற கதையெல்லாம் நடக்காது, உனக்கு 19.4% இருக்குது, ரெட்டலை ஓட்டு அவ்வளவுதான், நாங்கள் தாமரை ஓட்டே 11.4 இருக்குது, ரெட்டையில் 120 சீட்டு நின்னா தாமரை 65 சீட்டு நிற்கணும். அந்த மாதிரி அதிரடியாக அண்ணாமலை கருத்துக்களை வெளியிட்டுருவாரோங்கிற அச்சத்தில் அவங்க வந்து தீர்மானம் எதுவும் நிறைவேற்றாமல் அமைதி காக்குறாங்க. பாஜகவில் தமிழ்நாட்டுக்குள்ள 4 பேருக்கு சீஃப் மினிஸ்டர் ஆசை இருக்கு. டெல்லியில் இருக்க ஒருத்தருக்கும் சீஃப் மினிஸ்டர் ஆசை இருக்கு. யார் அந்த 4 பேர்? 4 பேர் பேர் சொல்றதுல சிக்கல் இருக்கு. 4 பேர் எனக்கு வேண்டியவங்க தான், என் மேல பாசத்துக்குரியவங்க தான், நம்ம என்னதான் பண்ணாலும் மோடிக்கான ஆளுன்னு நம்ம மேல அன்பு செலுத்தக்கூடியவங்க தான். 2 பெண்கள் 2 ஆண்கள் 1 பெண்ணுன்னு எல்லாருமே பொலிட்டிக்கல் ஆஸ்பயர் பண்றதுல தப்பு இல்லை. அவங்களுக்கு வரலாறு இருக்கு, நீண்ட காலமா ஒரு கட்சியில இருக்கிறாங்க, வாய்ப்பு வருது அப்படின்னு சொல்லும்போது வந்து சைனி சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கிறாரு, யோகி சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கிறாரு, பட்னாவிஸ் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கிறாரு. அந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா நம்மளும் சிஎம் ஆகலாமேங்கிற அடிப்படையில் இருக்கிறவங்க இலையில் தாமரை இலையில் தாமரை மலரும். அவங்க ரெட்டையிலையில் தாமரை மலரும்னா தாமரையோட தான் இலை மலரும், நாங்களும் சிஎம் வாய்ப்பு எங்களுக்கும் வரும், தமிழ் எங்க அண்ணன் ஸ்டாலின் எல்லாமே அவங்க பொருத்தி பார்த்து எடுத்து சில அரசியல் நபர்களை ஆஸ்பிரேஷன்ஸ்ல வச்சுட்டு போகக்கூடியவங்க தான் அரசியல். ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது பாஜகவும் 50-50 ஆஃபருக்குள்ள வருவாங்கன்னு தோணுது எனக்கு. 50-50 ஆஃபருக்கு எடப்பாடி சம்மதிக்க மாட்டார். பலத்தின் அடிப்படையில் பங்கீடுங்கிறத குறைஞ்சி அண்ணாமலையும் வரமாட்டாங்க, தமிழிசையும் வரமாட்டாங்க. எதுக்கு நீங்க என்ன பார்லிமெண்ட் அசம்பிளிம்பாங்க, எனக்கு சீமானுக்கு பிஎம் கேண்டிடேட்டா இருந்து புதுச்சேரியில் சீமானோட குறைஞ்ச ஓட்டு எடுத்திருக்கீங்க, என்ன சீமானுக்கு பிஎம் கேண்டிடேட்டாக இருந்தது, சீமானோட குறைஞ்ச ஓட்டு எடுத்திருக்கீங்க, சீமான் தனிச்சு நின்று திருநெல்வேலி எடுத்த ஓட்டை நீங்கள் கிருஷ்ணசாமிக்கு தேவேந்திரகுல வேளாளர், முபாரக்கு முஸ்லீமு, தேமுதிக பாமர மக்கள், தெலுங்கு தாய்மொழி சோதரர்கள் வாக்கு இருந்தும் எடுக்கலைன்னு சொல்லும்போது உங்கள் பலம் 19.4 தான். பார்லிமெண்ட் அசம்பிளி எல்லாம் பேசாதீங்க, எங்கள் பலம் 11.4, பலத்தின் அடிப்படையில் பங்கீடு பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதை தான் மோடி அமித்ஷாவும் அவங்களும் விரும்புவாங்க. ஏன்னா இந்த ஒரு 10% மேலே ஒரு பலம் இருந்தால் தான் வாஜ்பாயை கலைஞர் ஏற்றுக்கிட்ட மாதிரி ஸ்டாலின் ஒரு வேளையில் அரசியல் சூழ்நிலையில் பாஜகவை ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், அல்லது சீண்ட மாட்டாங்க யாரும். ஏன் எடப்பாடியே காலவாரி விடாமல் 29ல் நிற்கணும்னாலே ஒரு 10% மேலே பலம் இருக்கணும் பாஜகவுக்கு. அப்போ அந்த 10% மேலே பலம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு 11.4% வாக்குக்குரிய சீட்டை அண்ணாமலை தரப்பு வந்து தெளிவாக பெறுதுன்னு உறுதியாக இருப்பாங்க. லாஸ்ட் பார்லிமெண்டரி எலெக்ஷன் எடுத்து அந்த 11 to 14 அதை உறுதியாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட நகர்வுகள் வந்து பலத்தின் அடிப்படையில் பங்கீடுன்னு போகும். அண்ணாமலையோட ரோல் இதில் என்ன? இதில் நீங்கள் சேர்க்கறது கூட்டணி ஆட்சிங்கிறது. கூட்டணி ஆட்சியெல்லாம் பிரச்சனை இல்லை, முதல்ல பலத்திற்கு ஏற்ப பங்கீடு வேணும், அவ்வளோதான். ஆட்சியில் பங்கிதாரர் இந்த டிமாண்டை வைப்போம், அப்புறம் அந்த டிமாண்டை வச்சுப்போம். அது அண்ணாமலையோட ரோல் இதில் என்னவா இருக்கும்? அண்ணாமலை அவர் பிள்ளை, அவர் வளர்த்த பிள்ளை. அந்த சாலமன் இது இருக்குது பாருங்க, பைபிளில் கதை இருக்குது இல்லை, பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், அதை பேசுகின்ற வார்த்தை என்று மௌனம் மௌனம்னு சாலமனுக்கு நீதி கதைகள், அந்த சாலமனுக்கு அறிவுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 11.4% அண்ணாமலைக்கு குழந்தை, அண்ணாமலை பெற்றெடுத்த குழந்தை, அண்ணாமலை வளர்த்த குழந்தை. அதே மற்ற தலைவர்களோ யாரோ எடப்பாடி காலில் பலியிடக்கூடாதுங்கிறதுல, தன் குழந்தை பலியிடப்படக்கூடாதுங்கிறதுல அண்ணாமலை ரொம்ப ஒரு தாயோட இதில் இருப்பார். ஸோ பிஜேபி நலனை காக்கிறதுக்கு தான் இருப்பார். அதில் 11.4ங்கிறதுக்கு 19.4 வெர்சஸ் 11.4ங்கிறதுல கொஞ்சம் வேணா விட்டு கொடுப்பாரு. 2 சீட்டு ரெட்டலைக்குன்னா
2 இடம் ரெட்டலைக்குன்னா 1 இடம் தாமரைக்குன்னு கொஞ்சம் விட்டு கொடுப்பாரு. எப்படியும் குழந்தைய காப்பாற்றணுங்கிற அந்த பைபிள் தாய் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிடிச்சி போகாம கொஞ்சம் விட்டு கொடுப்பாரு. அதை தாண்டி அண்ணாமலை விட்டு கொடுக்க மாட்டாரு. கடுமையான போர் பாலிடிக்ஸ் பண்ணுவாரு. பாஜகவின் தொண்டர்களின் தலைவர் அண்ணாமலை தான். இல்ல நான் குறைந்தது 60 to 70 சீட்டுகளாவது பாஜக டிமாண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்களா? அதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? 4 சிஎம் ஆஸ்பிரண்ட் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காங்க. டெல்லியில ஒரு சிஎம் ஆஸ்பிரண்ட் இருக்காங்க. 60-70 டிமாண்ட் பண்ணாம அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் எப்படி ஃபுல்ஃபில் ஆகும்? ஸோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா டஃபா பார்கெயின் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், திமுக கூட்டணி பத்தி பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். திமுக கூட்டணியில சமீபத்துல விசிகாவில இருந்து நிறைய குரல்கள் வந்துகிட்டே இருக்குல்ல. திருமாவளவன் அவர்களே பல மேடைகள்ல திமுக கூட்டணியில தான் இருக்கும் அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஏசி ரூம்ல இருந்துட்டு நான் அரசியல் பண்ணல அப்படின்ற மாதிரி விஜய் கடுமையா சாடுறாரு. இது எல்லாத்தையுமே எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவசியமும் அழுத்தமும் திருமாவுக்கு இருக்கா? தொடர்ந்து நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம் அப்படிங்கறத வலியுறுத்திட்டே இருக்கிறதுக்கு விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது 8.2% வாக்கு சீமான் எடுத்ததுல திருமாவுக்கு சம் கிரெட்ஜஸ் இருக்கு. அதனாலதான் பலம் நிரூபிக்காத விஜய்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதன் மூலமா சீமானுக்கு இம்பார்ட்டன்ஸை குறைக்கலாங்கிற எண்ணம் திருமாவுக்கு இருக்கு. ஓகே, அது நான் ஆணித்தரமாட்டே சொல்றேன், வெளிப்படையாட்டே அதை சொல்றேன். ஆனா விமர்சனம் தானே செய்யறாரு விஜயுமே. அது என்றாலும் கூட அதுல பல டாக்டிக்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம், அதுல அவர் நினைச்சா பிஜேபியில கேபினட் மினிஸ்டர் ஆகலாம். அது நான் மனப்பூர்வமா அவர் கொள்கை அடிப்படையில் இருக்காருங்கிறதையும் ஆன் மெரிட் அவரை நான் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு 2 எம்பி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கூட வராத ஒரு சூழ்நிலையில 19 24 திருமாவளவனுக்கு கேபினட் மினிஸ்டர் கொடுக்க மோடி தயாரா இருக்காரு. சந்தேகம் இல்லாம தயாரா இருக்கிறாரு. ராம்தாஸ் யாதவ்லே அதையுமே அவர் சொல்லி இருக்காரு. பல்வேறு இடத்துல இருந்து என்னுடைய கதவுகளை திறக்க ட்ரை பண்றாங்க. நான் உண்மைதாங்க, அது நான் மறுக்கல. சகோதரர் தொல் திருமாவுக்கு ராம்தாஸ் யாதவ்லே மாதிரி பிஜேபிக்குள்ள போதுமான ஷெட்யூல் காஸ்ட் லீடர் இல்லாத சூழ்நிலையில ராம்தாஸ் யாதவ்லே, ராம்விலாஸ் பாஸ்வான், உதித் ராஜ் மாதிரி வரக்கூடிய டைம்ல திருமாவளவனுக்கு 2014 ஆஃபர் போச்சு. அன்னைக்கு அவர் ஒன்றும் பலம் நிரூபிச்சவர் கிடையாது. ஒரு பலம்னா இந்த பலத்தில் அன்னைக்கு கிடையாது, வெற்றி வீரரா இந்த பலத்தில் அவர் கிடையாது. அந்த அடையாளம் இருந்தது. அந்த அடையாளத்துக்கே அவருக்கு மத்தியில் எம்ஓஎஸ் ராஜ்யசபாவும் கொடுத்து எம்ஓஎஸும் கொடுக்கறதுக்கு பாஜக தயாரா இருந்தாங்க. இது 100க்கு 100 உண்மையான தகவல் தான். திருமாவளவன் அது சொல்றதுலேயும் கிளைம் பண்றதுலையும் தப்பே இல்லை. அதே வேளையில இப்போ திருமாவளவன் நினைச்சா கேபினட் மினிஸ்டரே மோடி கொடுப்பாரு. 2 எம்பி வருது. பாஜக கான்ஸ்டியூஷனை காலி பண்ண பாக்குறாங்க, அதை காலி பண்ண பாக்குறாங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் மத்தியில் பாஜகவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் இருக்கும்போது திருமாவளவனுக்கு ஒரு கேபினட் மினிஸ்டர் கொடுத்து இந்த 2 எம்பியும் தன்வசப்படுத்தினா இந்திய அளவிலே மோடிக்கு அது ஒரு பெரிய இது. ஏன்னா நாங்கள் மோடிக்கு எது நன்மைன்னு தான் பார்ப்போம். குறிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு மோடி எடுப்பாருங்கிறத தமிழ் மண்ணில் எத்தனையோ பாஜக ஆதரவாளர்கள்லாம் அதுக்கு எதிராட்டே பேசி வந்த சூழ்நிலையில் என் மோடியே இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள்ங்கிற அடிப்படையில் அவர் விவசாயிகள்னு பேசின சூழ்நிலையில் இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மோடி எடுக்கிறாருன்னா நாங்கள் தெளிவாக சொன்னோம், எதிரிக்கு ஆயுதத்தை கையில் எடுக்கிறதுக்கு மோடி இதை எடுக்கவும் தயங்க மாட்டார். நேஷனலைசேஷனை இந்திரா காந்தி அம்மையார் எடுத்த மாதிரி எம்ஜிஆர் பொருளாதார அளவுகள் தோல்வி அடைஞ்சதும் 31 உயர்த்தின மாதிரி மோடி எதிர்க்கு ஆயுதத்தை கையில் எடுப்பாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பாருங்கிறத நம்ம சொன்னோம். அதே புள்ளியில இருந்தா நம்ம சொல்றோம், இன்னைக்கு ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு காங்கிரஸுக்கும் ராகுல் காந்திக்கும் இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை சகோதரர் தொல் திருமாவளவனுக்கு ஒரு கேபினட் மினிஸ்டர் கொடுத்தா கண்டிப்பா தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்திய அளவிலையுமே பாஜகவுக்கு ஒரு லாபம் தான். பட் திருமாவளவன் அதை விரும்பல, பிரின்சிபலா இருக்கிறார், நம்ம மறுக்க வரல. அதனால்தான் வன்னியரசுக்கும் நமக்கு கோவப்படுவார் வன்னியரசு. நம்ம அவங்களுக்கு பாசிட்டிவானவன் தான். யார் சொல்லுவா சகோதரர் தொல் திருமாவளவன் வடதமிழகத்தின் வெற்றி வீரர் என்ன? அதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும் இல்லையா? எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க. பட் அதுவும் உண்மைதான், இந்த வாய்ப்பும் அவருக்கு உண்மைதான். விஜய் சீமான் விஷயத்துல சீமான் மேல திருமாவளவனுக்கு கிரெட்ஜ் இருக்குது. அதுவும் நியாயமான ஒரு இதுதான். ரொம்ப பெரிய வார்த்தையே தெரியலையா கிரெட்ஜ்? நியாயமான வார்த்தை தானே சொல்றேன் இல்லையா? திருமாவளவன் இந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி யார் பேசுறா? யாரும் பேசல. உண்மையை பேசுறேன், நியாயத்தை பேசுறேன். அதே மாதிரி இதுலயும் ஏன் இருக்குதுன்னா, உன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு கேட்டாரு. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொல்றாரு. பஞ்சமர் நில மீட்புக்கு நிற்கிறாரு. பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் 5% இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்குங்கிறாரு. இது யாருக்கு இஷ்யூ, யாருக்கு ஓட்ட இது கை வைக்கும்? அப்போ கிளாமர் உள்ள நடிகர் விஜய வச்சு சீமான நல்லிஃபை பண்றது திருமாவளவன் தன்னோட இஷ்யூல வரக்கூடிய சீமான அவுட்வீட் பண்றதாட்டு நினைக்கிறார். ஃபேக்ட். நம்ம இதெல்லாம் சொல்லலைன்னா அரசியல் விமர்சகர்களா நம்ம இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. என் சகோதரன் தான் திருமாவளவன், வெல்விஷர் தான். பட் அவர்கிட்ட இப்படி ஒரு எண்ண ஓட்டம் இருக்குங்கிறதையும் நான் ஆணித்தரமா சொல்றேன். இதே ரவீந்திரன் துரைசாமி தான் அவர் வெற்றி வீரர்னு சொல்றேன். இதே ரவீந்திரன் துரைசாமி தான் மோடி அவருக்கு கேபினட் மினிஸ்டர் கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கிறாரு. அதோட
லாபம் மோடிக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா ஃபுல்லாகவும் இருக்குது. புரியுது. பட் சீமான் இவர் திருமா வந்து பிரின்சிபல்டா இருக்கிறார். அதுல இப்ப இருக்க கூட்டணி கணக்குகள் அப்படிங்கிறது 2026 தேர்தல் வரைக்கும் இப்பயே தொடருதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கும். வெற்றி பெற்ற கூட்டணி வெற்றி பெறது வரை அந்த கூட்டணி தொடரும். நிச்சயமா பொறுத்து இருந்து பார்ப்போம். சில நேரத்திற்கு நன்றி. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். பிஎஸ்சி, எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் கேஷமுத் ஷாம்பு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.